ஆண்டு செய்ய பிரசங்கம் பண்ண வந்தா வந்தேன் நான். அப்படியே பிரசங்கம் பண்ணா சங்கீத பிரசங்கம் பண்ணலான்னு பார்த்தா அவரே பண்ணிட்டாரு. அதனால ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை நாம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அதனால் இந்த வாரத்திலும் தேவன் நம்மோடு பேச வேண்டும். ஜாமோட கிருபையிலிருந்து நல்ல தரப்பட இந்த அருமையான காரியில எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோங்க. தாவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக என்ற வேதவசத்தின்படி எங்களோடு கூட இந்த நாளிலே பேசும்படி ஜெபிக்கிறோம். துவக்கும்போது முடிவு படித்து நீரை பொறுப்படுத்தி நடக்கும்படி ஜெபிக்கிறோங்க. தாவே வழிநடத்தும் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். எடுப்போம் லூக்கா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 6:34. மத்தேயு 6:34. ஆகையால் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். முக்கியமான வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவலை குறித்து அதிகமா பேசியிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நம்ம தலைமை போது எப்படி செஞ்சாரு கடந்த வாரம் பெங்களூர்ல இந்த செய்தி தான் கொடுத்துக்கிறார் இந்த வசனத்துல இருந்து. அப்புறம் ஊழியக்கார மீட்டிங் போன அந்த வாரம் சித்தூருக்கு அங்கேயும் இந்த வசனத்தை தான் பிரசங்கம் பண்றாரு. அதனால கவலை இது எல்லாருக்கும் உரியது. ஆமா, உயர்மட்டத்திலும் தாழ்மட்டத்திலும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் கவலை நம்முடைய பிறப்போடு கூட ஒன்றரை கலந்திருக்கிறது. அதனால ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இந்த கவலைப்படாதிருங்கள் சொல்லிட்டு அவர் மொட்டையா சொல்லல, அதுக்கு மேல சொல்லும் படிங்க. அப்போ இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் போது நம்ம ஏன் கவலைப்பட வேண்டாம்? எல்லாம் கொடுக்குறாராம். என்னென்ன வேணும் உனக்கு A to Z இவைகள் எல்லாம் ஒருத்தனுக்கு கட்சிச்சுனாக்கா அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொல்றாரு, கவலைப்படாதுப்பா. ஏன் சொல்றாரு? எல்லாரும் பார்த்து சீசர்களை பார்த்தெல்லாம் சொல்றாரு, கவலைப்படாதுப்பா. எப்படி ஆண்டவரே நீ சொல்ற? என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அதுக்கு தான் நான் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது அங்க எவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒட்டுமொத்த ஊழியம் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. எங்க போனாலும் ஜனங்களை பார்த்ததுமே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போய் முதலாவது பிசாசு ராஜ்யத்தையும் அவருடைய அநீதியும் தேடுறாங்க. மனுஷன் ஏதோ ஒன்று தேடுறான். யாரும் வீட்டுல இருக்கிறது இல்லை, யாரும் ஜடம் கிடையாது. ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவேஷ புருஷனுக்கும் கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது முதலாவது பாதாள ராஜ்யத்தையும் பிசாசுடைய அநீதியை தேடி சாகவேஷாவ அதான் கவலைக்கு எதுவான காலம் எல்லாம் வந்துச்சு. அதுல பிறகு உண்டு பண்ணி 816 உலக மக்கள் வந்துக்கிறோம். நம்ம இந்திய தேசத்துல, நம்ம கிராமத்துல, நம்ம குடும்பத்துல எல்லாம் பட்சம் முதலாவது பாதாள ராஜ்யத்தையும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் பிசாசுடைய அநீதி இல்ல தேவனுடைய நீதியை தேடு. அப்பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும். இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதனால நீ கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும். கரெக்டா சொன்னார் பரேசு. அல்லேலூயா. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட. அது என்னங்க தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி? ஒண்ணு இல்லைங்க, அவர் பேர் இயேசு. தேவனுடைய ராஜ்யம்னா இயேசு. இயேசு கிறிஸ்துக்கு ஆமன்ற வாக்கு தத்துவம். அவரே நம்ம தேவனுடைய நீதி. அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதி எல்லாம் இயேசுக்குள்ளதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இதுதான் தேர்றது. அப்போ பிசாசு ராஜ்யம்னாக்கா ஆதாம் வழியா பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தா கவலைப்படுறதுக்கு எதுவான காரியம் எல்லாம் வந்துடும். வியாதி, வறுமை, தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், திருடமும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று நானாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ண பணம் வந்தேன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஜீவன்ல தேவ நீதி தூய்தல் அதை போய் பிதாவாகி தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து மூடு உலகம் செலுத்து. சும்மா உட்காந்து கவலைப்படுறதுனால ஒரு முழம் யாரும் கூட்டுவா? கவலைப்படுறதுனால பிரச்சனை கூடின்னு தான் போகும். வியாதி, வறுமை, தரித்திரம் கூடி வச்சு பிரச்சனையிலே தான் போவது. ஸ்டாப் பண்ணாத.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு மத்திய மார்க்கு அப்படின்னா போறாரு. எங்க போனாலும் 38 வருஷம் வியாதிஸ்ல பாக்குறாரு. 38 வருஷமா வியாதி. ஏன் வியாதி? கவலைப்பட்டு வியாதி தான் கவலை வருமா வராதா? எடுக்க உனக்கு எல்லாருக்கும் தான். எப்பவுமே அவனையும் பார்க்கக்கூடாது. பிரச்சனைன்னு வந்தா உடனே கவலைன்னு வந்துருது மனுஷனுக்கு. அப்புறம் திமிர்வாதக்காரன், ஐயோ திமிர்வாதம் வந்துச்சே கவலைப்படுறான். இன்னும் திமிர்வாதம் போன பாருங்க. அப்ப எங்க போனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடும்படி உதவி செய்கிறார். அல்லேலூயா. அந்த திமிர்வாத காரணமாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உடனே எழுந்து நட. தேவனுடைய ராஜ்யத்தை நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் அவர் தழும்புகளால் சுகமானாய். அந்த தேவன் தனக்கு உலக பாவமே மன்னிக்கப்படுது. பாவம் மன்னி பசுத்தாய் வந்ததுமே அவன் உடனே எழுந்து நடக்கிறான். அப்புறம் 38 வருஷம் வியாதியஸ்தர் அவனும் எழுந்து நடன்றார். அப்போ எங்க போனாலும் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும்படி ஒரு காரியத்தை செய்யறாரு. அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் தேடும் போது இந்த கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாம் வேறுபட்ட பணி மூலம் மறைகிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஏசு அப்புறம் 12 வருஷமா பெரும்பாடுள்ள சரி அநேக வைத்தியர்களா செலவை சற்றாகிற சுகமா, ஒரே வருத்தம் கவலை சற்றாகிற சுகமாக அவர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டமாய் மாத்திரத்திலே வல்லமை பெறும். இயேசுன்னு வந்ததுமே பாருங்க அங்க அற்புதம் நடக்குது. அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில 12 வருஷமாயும் ஒரு அற்புதம் நடக்கல. கவலைப்பட்டு டாக்டர் பார்த்து காசு வேற பணம் வேற செலவு, வியாதி வேற போல, இப்படியே கவலை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இயேசு ஜீவன் பரிபூர்ணத்தை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்த ஒரு அசுத்தாய் வர, ஒரு பசுதா இதயத்துல முதல்ல கான்பிடன்ஸ், முதல்ல சமாதானம் வரும், அப்புறம் சந்தோஷம். எங்க போனாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளும். இதுல 25வது வருஷம் படிங்க, மத்திய 6:25. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். பறவை பார்க்க சொல்றாரு. ஆகாயத்து பறவைகள் நல்லா கவனிச்சு பாரு, அது என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுற மாதிரி என்ன விசுவாசிக்குது. ஆகாயத்து பறவைகள் காலையில் எழுந்து நல்லா என்ன நினைக்கிறீங்க, கர்த்தரை துதிக்குது, கர்த்தரை ஆராதிக்குது. அது விதைக்கிறதும் கிடையாதான், அறுக்கிறது கலைஞ்சு சேர்த்து வைக்கிறதும் கிடையாதான். அவங்களை பரமபிதாவானவர் பிழை போட்டுக்கிறார். எந்த குருவியாவது சோகமா உட்காந்து எங்க பாத்துக்கிறீங்களா நீங்க? அப்படி பார்க்கவே முடியாது. ஆகாயத்து பறவைகள் போல நம்ம மாறணுமா? அது என்ன பண்ணுது? கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக தேவனுடைய ராஜ்யத்தை, அதுக்கு பகை கசப்பு வைராகியம் பிசாசு ராஜ்யம் எல்லாம் கிடையாது. இருக்கு போறாம எரிச்சல் இதெல்லாம் தெரியல. பிசாசு வந்து கவனிக்கிறதான காரியத்தெல்லாம் குத்துறான். அப்போ ஆகாயத்து பறவைகள் இயேசு போல இருக்குது, அன்பு காட்டுது, மன்னிக்கிறது, இரக்கம் காட்டுது, சபிக்குள் ஆஸ்வதிக்குது, பகைக்குள்ள நன்மை சத்துக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை தேர்றதுனால அது விதைக்கிறதும் கிடையாது, கலைஞத்தில் சேர்க்கறதும் கிடையாது. கோடிக்கணக்கான பறவைகளை அவர் போஷிக்கிறாரு. அதுபோல நீங்க அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பிசாசு ராஜ்யத்தையும் அநீதி தேடிட்டு சுயநீதி அநீதியும் நன்மத்தையும் நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுயநீதி அநீதியை தேடுறதுனால பிசாசு வந்து பலவிதமான பிரச்சனைகள், வியாதிகள், வறுமையில கவலைகளை நத்தர்றா. இயேசை போல அந்த பறவைகளை பாருங்கள், இயேசை போல இருக்குது தேவனுடைய ராஜ்ய நீதியும் அதுக்குள்ள இருக்கிறதுனால விதவிதமான பறவைகள், கலரான அதுக்கு வசனம் சொல்லுங்க, கவலைப்படுகிறால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உடைத்தாகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் முடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுங்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து முதல்ல ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு.
அதுக்குள்ள போட்டி பொறாம எரிச்சு பிஷா சுபாவம் மனுஷ சுபாவம் எல்லாம் தான் பாருங்க. நல்லா ஏசு போட்ட சுபாவம் தான் இருக்கு. காக்கா கைதான் கச்சா என்ன பண்ணுது, ஓடி போய் எடுத்து கா கா. ஆனா மனுஷன் ஏதாவது கட்சி என்ன பண்றான், இடக்கே பொண்டாட்டியே பொண்ணுக்கிட்டி இப்படி வாயிறான் எல்லாம் பாரு. அதனுடைய டைப்புகள் எல்லாம் பாரு, கடவுளுடைய தன்மை அதுக்குள்ளே இருக்குதுன்றாரு. அதனால பரமபிதாவே போய் அதே மாதிரி காட்டு புஷ்பங்களை போய் கவனிச்சு பாரு. ட்ரெஸ்லயே கவலைப்படுறியப்பா, உடைக்காகவே கவலைப்படுறேன். காட்டு புஷ்பங்கள் யூடியூப்ல இந்த சில இந்த பூக்கள் போட்டு பாருங்க, இந்த பறவைகள் எல்லாம் காட்டுறான் பாருங்க. என்னென்ன விதவிதமான பறவைகள், என்னென்ன விதமான பூக்கள். சாலமோன் கூட அப்படி விதவிதமான கலை. அது ஒரு ட்ரெஸ்ஸா, அது ஏதாவது கவலைப்பட்டுச்சா? அது உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லையா. அது என்ன பண்ணுது, அந்த காட்டு புஷ்பம் தேவனுடைய ராஜ்யம், நீதி, அகாப்பே அன்பு, தேவனத்தை நம்புது, கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ள பகமை, பொறாமை, எரிச்சல், சுய நீதி, அநீதி இதெல்லாம் கிடையாது. கவலைப்படுறதுக்கு ஏதுவான காரியம் ஆட்டோமேட்டிக்கா அதுல ட்ரெஸ் உண்டாகுது, கலர் கலரா உண்டாகுதுன்றாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளை போல நமக்காக தான் அதெல்லாம் படைக்கப்பட்டது. ஆனா அதுவே தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி சகலமும் கொடுக்கப்படுது. அதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, இந்த மோசமான சுபாவங்கள், பிசாச சுபாவங்கள் தான் நம்மள கவலைக்கு ஏதுவான காரியத்தில் போய் விட்டது. அந்த அதிலிருந்து விடுதலை ஆகி பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் என்னது, பாவத்துக்கு மறித்து தேவநீதி, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, தேவ நீதினா இயேசு. அந்த தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா நம்முடைய தேவையில் சந்திக்கப்பட்டுத்தான் ஆகணும். இது கர்த்தருக்கு சித்தமான சித்தம் கிடையாது. கண்டிப்பா நம்ம வாசல்ல வந்து எல்லா காரியங்களும் சந்தித்து தான் ஆகும். இதுக்கு நிறைய சாட்சிக்குது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தாவீது ஆடு மேய்ச்சி கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை காலங்கள் சோதனை துதிய போதும் வாயிடும். தேவன் தனக்கு உலகத்துக்கு, ஆபிரகாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு, தேவனுக்கு என்ன இல்லையா, தேவன சகல ஆத்மாஸ்வாதம். 100 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, ஒன்னே ஒரு கவலை அவனுக்கு. அதை பத்தி கவலை பண்ணல அவன். 100 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பொல்லல்ல கவலை பண்ணலாம். அவன் தேவனை அதெல்லாம் வசனம் எடுத்து நமக்கு நேரம் இல்லை, டைம் இல்லாதனால நமக்கு நேரம் இல்லை. அப்போ அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகிறான். எப்படி மகிமைப்படுத்தினான், ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டி கொண்டு வா. பழைய ஏற்பாடுல இயேசு சரீரத்தில் வராதனால அந்த பைதற்றவர் இயேசு ஜீவ உலகத்தில் போவது தேவாட்டுக்குட்டி. அந்த பைதற்றோட வானத்து நட்சத்திரங்கள் மூலம் கர்ப்பம் கிடைக்கிது. அதை தேவனை மகிமைப்படுத்தி அவன் கவலைப்படுறது. சரீரம் செத்து போனதே என்னதுன்னு தான் சரீரம் செத்து போச்சு, 100 வயசாகி போச்சு, சாதாரண 90 வயசாகி போச்சு, அந்த கவலையை விட்டுட்டான். தேவன் சொன்ன நிறைவேற்ற வளர்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்தி ஒரு தேவன் தனக்கு 25 வருஷம் செய்து கட்சியில அவன் ஈசாக்கை கண்டான். அது மாத்திரமல்ல, சகல காரியத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். பழைய ஏற்பாட்டு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா உண்டாகி இருக்கிறது. ஆகமத்தில் அவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல நீதியிலே இருந்தாங்க. இந்த சுய நீதி, அநீதி, பிசாசு வேலையெல்லாம் பார்க்கல. ஆதாமுக்குள்ள பிறந்தாங்க. ஆனா தேவனோடு உடன்படிக்கை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேர்றதுனால சகல காரணம் ஈசா பஞ்ச தேசம் எல்லாரும் வெளியூருக்கு போறாங்க. ஆனா ஈசாக்கு மட்டும் நீ அங்கே இருப்பா. என்னங்கய்யா பஞ்ச தேசம் ஒரே வரைச்சு வேணா இங்க போயிருக்கு சொல்ல. இல்லப்பா, பஞ்ச தேசத்தில் நீ விதவதி எல்லாம் பஞ்சம் பிடிக்க எல்லாம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க. ஆனா இவன் மட்டும் எல்லாம் பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து என்ன பண்றான், உட்காந்து கவலைப்பட்டு இல்ல, பலி பீடத்து ஒரு பைதற்றோட தேவன் தனக்கு சாபம் நீங்கி போச்சு, 100 மடங்கு விளைச்சல். பஞ்ச தேசத்து வச்சா 100 மடங்கு விளைச்சல். தேவை சந்தி வச்சா இல்லையா. ஆகமத்துல கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். கவலைப்படுறதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வராது. அதனால என் மணி சில நேரத்துக்கு எதிர்காலத்து நினைச்சா கவலையா இருக்குது. ஆமா, நண்பர் தேவையில இருந்தா கவலை தான் வரும். சுய நீதி, அநீதி, பாவத்தின் சம்பளம் பாருந்தா கண்டிப்பா கவலை தான் வரும். கவலையை வந்து மூழ்கி கிறிஸ்துக்குள்ளே தேவன் தனக்கு ஆதாம் தேவ நீதிட்டு உயிர்த்தல் கூட என்னதான் நடக்குது பாரு. தேவன் தம்மை தான் பசுத்தாய் தேவதூதர் வந்து காகங்களை கொண்டு கூட போஷிக்கிறார். யார, எலியாவ. அவங்க எல்லாம் தேவனுக்குள்ள இருந்தாங்க. ஐயா யாருமே இல்ல, இந்த தேரை காட்டுற கண்டையில எப்படி நான் சாப்பாட்டுக்கு கவலைப்பட்டதான் ஒரு காக்கா வந்திருக்காரு. அவன் எலியா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இல்லை. கர்த்தர்னா தேவனுடைய ராஜ்யம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறாங்க. காகங்கள் வந்து காலையிலும் மாலையிலும் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ வேதத்தில் கவனம் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு தேவனுடைய ராஜ்யம் நீதியுமா இருக்கிறாரு. அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும்.
இயேசுன்னு பேர் வச்சுட்டு நாடு செல்ல ஊடு செல்ல ஆசீர்வாதம் ஒரே கசப்பு பார்க்க நன்மை திரும்ப வாழ்க்கைத்தாக்கா பிசாசு வந்து கவலைக்கு ஏதுவான காரியம் எல்லாம் கொடுத்தா. அதனால தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. தேடினாங்களா இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, எஸ்தர், தெபோரா, புதிய ஏற்பாட்டுல பேதுரு, பவுல், இவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுறதுனால அவங்க வாழ்க்கையில எல்லாம் தேவன் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்தாரு. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை விட்டுட்டாக்கா வீட்டுல இருக்கிற மனுஷன் நம்மள அறியாமே பாதாள ராஜ்யத்தையும் அநீதியும் தேடும். சுய நீதி, அநீதி, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, கசப்பு வந்துச்சு, ஒரு அசுத்தாய் வந்து ஏதோ கவலைக்கு ஏதோ வியாதி பிரச்சனை ஏதோ விட்டுறானா இல்லையா? அதான் ஆதாமி சிந்தையும் மாறணும், கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானமும். அந்த ஜீவன்ல தேவி நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்தமே இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலக ஒரு ஆள் பாய்க்காம செலுத்தணும். இயேசு ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் உலகத்துல ஒரு ஆளுக்கு பகை கஷ்டப்பட்டா கூட நம்ம பாதாள பிசாசால் மாத்தணும். அதனாலதான் இயேசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலக அன்பு ஒரு என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அது ஜீவனி வரை குத்து யாரை பார்த்தாலும் இயேசு உங்களை சபிக்கணும் ஆசிரியர்கள், பகைக்குண்டு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பப்படுங்கள், ஜபம் பண்ணுங்கள். இதெல்லாம் இயேசு சிச்சூர் பரவி குத்து ஆஸ்வதி, நன்மை செய்து இயேசு சிச்சூர் ஆளுநர் சகல அதிகம் ஆஸ்வதி. இப்படி செய்ய 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 இவைகளெல்லாம் வாழ்க்கையில வந்து சேரும். ஆடு வச்சு இந்த தாவீது கத்திரை காலத்துல அவர் துதிய போதும் வாய்க்கணும். அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நீயோடி கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்குறான். சவுலால் விரோதமா வரான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ண கை போடுவது எப்படி? கர்த்தருக்கு கத்திரை கால் துதி தோத்திரம் ஆடாது எல்லா கிறிஸ்துவ காரியங்கள தேவன் தனங்களுக்கு ஆடு மேய்ச்சிட்டே இல்லை. அவருக்கு தாவீது வர வர விழுத்தெழுந்து பெரிய ராஜாவாகிறான். அப்போ எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுறதுதான். கணிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசம் தான் விலகி இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து பேக் மாதிரி தேவையில்லை. யாராவது பிரச்சனை பண்ணா கணிந்து கொண்டு புத்தி சொல்லி எச்சரி. ஆனா நன்மத்தையுமே காட்டாத. உடனே ஒரு அசுத்தாய் வந்து பிரச்சனை ஆகிடும். கிறிஸ்துவை காட்டு, கிறிஸ்துவை தேவன் தர உலகத்துக்கு காட்டு. இவரெல்லாம் கூட போன இயேசு மத்திய மார்க்கம் மீது அவர் எல்லாம் எங்காக போனாலும் தேவனுடைய ராஜ்யத்து நீதி தான் தெரியும். ஒரு இடத்துல 5000 பேர் சாப்பாடு இயேசு கவலைப்பட்டாராங்க. அவர் தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுன்னு சொன்னார். இப்போ 3 நாளா பிரசங்கம் கேட்டுக்கிறாங்க. 5000 புருஷர்கள், மனைவி, பிள்ளைகளா 25,000 பேர் இருக்கிறாங்க. வனாந்திரத்துல சாப்பாடே இல்லை 3 நாள். கட்சியில மழக்கத்துக்கிறாங்க. ஐயா சேசக்கிழமை சொல்றாங்க, ஐயா சாப்பாடு மழக்கத்துக்கிறாங்க, எப்போ மழை கட்டிக்கிட்டா உங்க பேர் கெட்ட பேர் ஆயிடுங்க. சேசக்காலம் சொல்லும்போது என்னப்பா பண்றது, எங்களே கொடுக்க மாட்டோம். போய் பார்த்தா எங்கேயுமே இல்லை. 200 ரூபாய்க்கு அது போய் பணத்துக்கு ஆகுது. நம்மட அப்படி ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கோம். ஐயோ என்ன ஆகுது ஏதாவது. ஏசு கவலையே பண்ண பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்து உங்களுக்கு எத்தனை அப்பங்குது? 5 அப்பங்குது, 2 அப்பு. அதை கொண்டு வா. அல்லேலூயா. 5 அப்போ 2 மீன் அவர் கரத்துல வச்சாங்க. அவர் வானத்து அண்ணாந்து பார்த்து தோற்றம் பண்ணாது பாருங்க. வானத்து அண்ணாந்து பார்த்து தோத்திர பலி பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவ அப்பா. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவ அப்பா குத்ததுமே பாருங்க. ஒரு அற்புதம் நடக்குதுங்க. அல்லேலூயா. அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேவை. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? 5 அப்போ 2 மீன். பேங்க்ல பேலன்ஸே இல்லை. 50 லட்சத்துல ஒரு வீடு கட்டணும். புரியுமா சொல்றேன்? பேங்க்ல 5000 3000 ரூபாய்க்கு வச்சு என்னென்ன பண்ணணும்? கவலைப்பட்டு கட்சி கட்டாதே. 5 அப்போ 2 மீன். இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறாரு. கோடாகோடி வீடுகளை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுக்கும்போது ஒரு அதிசயத்தை அற்புதம் நடந்து அடையாளம் நடந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. தாவீது ராஜாவானா, அவனுக்கு எத்தனை வீடுகள் வந்திருக்கான். அவன் வந்து ஏழையே சொல்றான். இந்த ஏழை கூப்பிட்டான். கத்திரை காலத்துல தோத்தரிக்கிற அவர் துதி தோத்திரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லி 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 கட்சியில பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவான யோசேப்பு ஒண்ணுமே இல்லை, அட்ரஸே இல்லை, சிறைச்சாலைல இருக்கான். அவன் எகிப்துக்கே அதிபதி. அவன் எத்தனை வீடு அவனுக்கு வச்சிருக்கான். எஸ்தர் ராஜாத்தி அநாத பெண்ணு, அப்பா அம்மாவே இல்லை, 120 நாடுகள் ராஜாத்தி. அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி பெண்ணு எத்தனை கப்பல் எத்தனை ஏரோப்ளேன் இருந்திருக்கா அவளுக்கு. அநாத பெண்ணு முட்டைக்காய் வளர்க்குறான். ஆனா அவன் தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுக்குறான். சகல காற்றிலும் ஆஸ்வதிக்கப்பட்டான். அப்புறம் தெபோரால் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேவன் தனக்கு உலகம் கொடுக்கும் போது அற்பமாயிருந்தவர்களெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கும் போது உன்னை கவலைக்கு எதுவாக விட மாட்டார், உன்னை வெக்கப்பட விட மாட்டாரு, உன்னை சோர்ந்து போக விட மாட்டார், உன்னை பிரச்சனை விசுவாசத்தை துரத்துவாரு, உன்னை பாதுகாப்பாரு, உன்னை அரவணைப்பாரு. கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ செஞ்ச ஜீவனம் சமாதானம். அதனால
கவலைப்படாது. கட்சியில முடிக்கிறதோடு கூட சொல்லி முடிக்கிற கன்க்ளூஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போலானார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்க பாவம் மரியாதை அவர் நமக்காக 2 Corinthians 5 நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமத்தால் ஒருவராக நம்முடைய அக்கிரமல் ஏற்றிட்டார். இப்ப நம்மள மாதிரி ஆகிட்டார். சரி, பிதாவாக இவரை போய் கைவிட்டுட்டாரு, இவர் அவரை கைவிட்டுட்டாரு. இப்ப நம்மள மாதிரி இருக்கிறார் சிலுவையில. உனக்கு வந்தாதாயா தெரியும் சொல்றாங்களா இல்லையா? நீ சுலபமா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். தேவடைய ராஜ்யத்தை தேடி நீதி தேடி சுலபமா சொல்லிட்டு போயிட்டேன். என்ன மாதிரி இருந்தாதாயா நீ உனக்கு தெரியுற மாதிரி இப்ப நான் உனப்பாரு உன்ன மாதிரி தான் நான் ஆவறேன். ஆயிட்டாரா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வியாதி சிரத்துல முள்முடி வச்சாங்களா இல்லையா? காரி துப்புனாங்களா இல்லையா? தரித்திரம் பேங்க்ல பேலன்ஸ் அட்டை தரித்திரமானாரா இல்லையா? உடம்பெல்லாம் வியாதி. ஏன் சின்ன பண்ணாரு? கவலைப்பட்டாரா? தேவடைய ராஜ்யத்தானாரா? சிறுவில கவலைப்பட்டாரா? விருப்பிச்சாரா? நன்மை தேவை ஏதாவது பேசுறாரா? முதலாவது தேவடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படி பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லி எங்க ஜீவ ரத்தத்தை தான் சென்றாரு. பிதாவே இவனுக்கு யாவை ஒப்பித்து ஜீவனை தான் கொடுத்தாரு. ஜீவ ரத்தத்தை தான் கொடுக்குறாரு. தேவனுக்கும் கொடுக்குறாரு. ஈட்டியாளுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? ஒரு ஆள் போய்விடாம தேவடைய ராஜ்யத்தை தேடாரா? என்ன நினைச்சது? 3ஆம் நாள் பசுத்தாய் வந்தாரா? சாவு தேவதை வந்து கல்ல போட்டானா? 3ஆம் நாள் பிசாசு தலைக்கு இவைகள் எல்லாம் பெற்றுட்டாரா இல்லையா? வாழ்வு சகல அதிகாரி இதுதான் மாதிரி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதனால்தான் இயேசு டீச் மட்டும் பண்ணல, அவர் போயிட்டு அப்படியே போல பிராக்டிகலா நிரூபிச்சு காட்டினாரு. நம்மள மாதிரி அவரை மாதிரி யாராவது இருக்குமா? அட்ட தத்திரமாகி வியாதியாகி சாபமாகி பாவமாகி மரணமாகி தத்திரமாகி இயேசு சிலுவையில தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடும்படி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் தேவனுக்கு கொடுக்கிறாரு. கைவிட்ட பிதா மேல கோபம் இல்லை, காட்டுக்கிட்ட யூதாஸ் மேல பகை இல்லை. அங்க சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, சத்துக்களை சிந்தைக்கு துன்பப்பட்டு ஜபம் பண்ணி அங்க சிலுவில சபிக்கிறாங்க, அங்க நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. யாரையும் பகைக்கலை நண்பத்தியமா வார்த்தை பேச ஜீவ வார்த்தை தான் பேச. பிதாவின் மண்ணி சொல்லி ஜீவ ரத்தம் சேர்த்துறாரு. ஆதாம் முழு உலகம் கொடுக்குறாரு. பிதாவாயின்னு நிரூபிச்சு காட்டினார். தேவடைய ராஜ்யத்தையும் நீதி தேரம் பாரு. யாரையும் பகைக்கல, யாரையும் சபிக்கல, யாரையும் நிந்திக்கல, எல்லாருக்கும் ஜீவரத்துக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு. பிதாவாய் 3 நாள்ல பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதத்தை செய்கிற பசுத்தாய் வந்து இவைகள் எல்லாம் ஏது போன 3 நாள் வானத்துக்குள் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மதிச்சா இல்லையா? அவர் தான் மாதிரி. அதனால கவலைப்படுத்தி இன்னோட ஸ்டாப் பண்ணுங்க. சில நேரத்தில் வரும் பலத்துக்கு மிஞ்ச கவலை. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் மூடு உழுந்து கொடுக்கிறது தீவிரமா இருங்க. வேல்பட்ட பணி போல இந்த கவலைப்படுற காரியெல்லாம் போட்டு சமாதானம் வரும், இதயத்துக்கு சந்தோஷம் வரும். ஒரே ஒரு வருஷம் பிலிப்பியர் 4:6 படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதனத்தோட கூட 4-6 வருஷம் முடிப்போம். பிலிப்பியர் 4:6. அப்பொழுது போதும். அப்போ நீங்கள் ஒன்றுக்கு கவலைமா, அந்த ஒண்ணுதாங்க கவலை. அந்த ஒண்ணுக்கு தான் கவலைப்படாத. அந்த ஒரு கவலையும் கைட்டு விடும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. இதைதான் இயேசு செய்தார். சிலுவையில் அவ்வளோ சாபமாகி பாவமாகி மரணமாகி ஒன்றுக்கும் கவலைப்பட தேவனுக்கு என்ன பிதாவியம் பிடிக்கல ஆவியம் பிடித்து ஜீவ சரீரம் ஜீவனத்தை கொடுக்கிறாரு. ஈட்டியார் கொடுக்குற ஆதாம் முழு இயேசு சாமி பரலோகத்தை குத்துறாரு. போகடா எல்லாத்தையும் சபிக்க மாம்சம் மாதிரி ஆகுது. தேவனுக்கு தெரியப்பட்டாரு, உலகத்துக்கு இயேசு ஜீவன் கொடுத்தாரு. அடுத்தது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும், கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொண்டது. அதனால ஜெபம் பிரியமானல கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, சோத்து பயப்படாத கலைஞர். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தோடு கூட நீங்க வாழ்வீங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோதரம். தேங்க்ஸ் பாஸ்டர் தாமஸ். சோதரம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கதை ஒன்றுக்கும் கவலைப்படாதவங்க அப்படின்ட்டாங்க சொல்றாங்க. கதா சோதரம் சொல்லுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் நம்மை உண்டாக்கி நம் ஜீவன் கொடுத்து ரட்சித்து நடத்தி வருகிறதான ஆண்டவர் சொல்கிறாரு. கதா சோதரம் ஒன்றுக்கும் கவலைப்படாதவங்க சொல்கிறாரு. கவலைகள் இருக்கும், பாரம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆனாலும் அவைகளை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னால் உங்கள் கவலைகளை உங்கள் பாரங்களை என்மேல் வைத்து விடுங்கள், நான் யாத்திருப்பேன் சொல்கிறாரு. அதனால் நம்ம பாரங்கள், நம்ம வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டு மேலே வைக்கும்போது அவர் நம்ம ஆதரிக்க வல்லவராக இருக்கிறாரு.
சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதனால் கத்தர் பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கத்தர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் போது கத்தர் பார்த்து கொள்வார். அதனால் ஆபிரகாம் கத்தர் முன்னிட்டு போனார். கத்தர் சொன்னதை செய்தார். தெய்வ சொல்லி செய்தபடினால ஆபிரகாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாரு. அதனால் கத்தர் தேவனை பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசத்தில் நம்முடைய எல்லா குறைகளையும் வைக்கிறது அவர் அதிர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கர்த்தாவே துதிக்கிறோம். எங்களை அளவலாக நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள இந்த காணுகளுக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாது, துதிக்க சோதரிக்க முடியாத கிருபைக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனோ கர்த்தாவே சோதரப்பா ஆண்டவரே, நாட்கள் கடந்து போனாலும் அப்பா எங்களை ஜீவன் கூட்டி கொடுத்த கர்த்தாவே, இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியாத கிருபைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஏதோ இடங்களில் கர்த்தா ஆராதிக்க முடியாதபடிக்கு கர்த்தாவே விடுதலோடு துதிக்காதபடிக்கு பிரச்சனைகள், தடைகள், போராட்டம் இருக்கிறதானே அந்த நாட்களிலே நாங்கள் விடுதலோடு ஆராதிக்கும்படியான ஒரு நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தந்தை பேருபராய் கர்த்தர் ஆசித்து அனுப்ப ஜெபிக்கிறேன். வராமல் பிள்ளைகளை கொண்டு வர ஜெபிக்கிறேன். கர்த்தா பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாள் எந்த தேவைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த தேவைக்காக கர்த்தாவே, குடும்ப தேவைக்காக, பிள்ளை தேவைக்காக, தனிப்பட்ட தேவைக்காக, எந்த தேவைக்காக ஜெபித்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேவை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவாக கர்த்தாவே நிறைவாக சொன்னபடி ஆண்டவரே, எல்லா குறைகளை நிறைவாக்கும்படியாக பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண கர்த்தா ஆசீர்வாதத்தை நிரப்பம் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நாட்கள் வருமானமெல்லாம் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. வேலைக்கு பிரயாணப்பட்டு போகிற காரியங்கள், வேலைக்கார குடும்பங்கள் எல்லாவற்றையும் தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். உன்னதமான கர்த்தரை காத்து கொடுக்கிறேன். நீரே பருவத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே. கடந்த வாரங்களில் எல்லா தேவை சந்தித்துக்காக சோத்திருக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதே போல விசுவாசி ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. உன்னதமான கர்த்தரை காத்து கொடுக்கிறோம். நீரே பருவத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் கர்த்தா ஜெபிக்கிற மாதிரி பயன்படுத்திக் கொண்டதுக்காக மசோதம் தொடர்ந்து பயன்படுத்துங்க. கர்த்தாவே முயற்சிக்காக ஜெபிக்கிறோம். அதுபோல கர்த்தர் ஆசீர்வதி பயன்படுத்துங்கப்பா. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவலம் சந்திங்கப்பா. துதிக்கும் கனமும் மையமும் ஒருவருக்காக செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சிகரமா இருக்கிறார் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகார நன்மைகளை. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் சகவாசம் சிநேகமும் இன்றும் என்றும் எப்போதும் வருக மட்டும் கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும், கர்த்தர் எல்லா பசங்களோடும் வருக மட்டும் கிருபை நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.